அவர்கள் அந்த சொல்லி சொல்லி அழுகின்ற போதும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு ஒரு ரணங்கள் நிறைந்திருக்கிறது. அத்தனை வரிகள் நிறைந்ததாக அவர்களுடைய அந்த குரல்கள் ஊடாக காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 16 வருடங்கள் கழிந்தும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணங்கள், அந்த காயங்கள் ஆறாத வடுக்களாக இருக்கிற போது அவர்கள் எத்தனை துன்பங்களை தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அது யுத்தத்தில் மட்டுமல்ல. வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 19ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளிவந்த செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் பல்லாயிரக்கணக்கானர்களுடைய கண்ணீர்களுக்கு மத்தியில் முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அங்கு மட்டுமன்றி வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயும் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் நடைபெற்றதா 2009 ஆண்டிலிருந்து தற்போது வரையான காலத்தில் பார்க்கிற போது 16 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 16 ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் நீத்த போதும், திட்டமிட்டு கொல்லப்பட்ட போதும் அவர்களுக்கான நீதியோ அல்லது இது ஒரு இனப்படுகொலை என்கின்ற ரீதியிலோ எந்த விதமான அங்கீகாரங்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அவர்களுடைய மனங்களில் இருந்து அந்த காயங்கள் இன்னும் ஆறாத வடுக்களாகத்தான் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் தந்தையர் கூடிய குமரர்களுக்கு மத்தியில் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைய தினம் பார்க்கிற போது அதனையொட்டிய சில விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் யுத்த வெற்றி என்கின்ற ரீதியில் இன்றைய தினமும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் மிக முக்கியமான செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த ஒரு காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். யுத்த வெற்றியின் 16வது ஆண்டை நிறைவையொட்டித்தான் இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இராணுவத்தினுடைய நினைவு தின தேசிய நிகழ்வு தான் இன்றைய தினம் அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முப்படைகளையும் வழிநடத்திய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கர்னாகோட மற்றும் மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரொஷான் குணத்திலக ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தனர். குறிப்பாக இந்த நிகழ்வானது இன்றைய தினம் பத்திரமுள்ள இராணுவ நினைவு தூபி வளாகத்திற்கு முன்பாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது. 4 மணியளவில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு 6 மணி வரை சென்றிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இராணுவத்தினுடைய முன்னாள் இராணுவ வீரர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதனையொட்டி அந்த நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது இந்த ஒரு வெற்றி கழிப்பு என்பது மறுபக்கத்தில் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு இவர்கள் என்னத்தை தான் சொல்ல வருகின்றார்கள் என்ற கேள்விதான் எழுகிறது. குறிப்பாக ஒரு பக்கம் மக்கள் இந்த ஒரு நாளை ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், மறுபக்கத்தில் இந்த அரசாங்கம் அதை ஒரு வெற்றி கழிப்பான நாளாக கொண்டாடி வருகிறது. கடந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இதை விட மோசமாகத்தான் இருந்தது. குறிப்பாக அவருடைய வெற்றி கழிப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் அதிகமான செல்வாக்கை அல்லது அதிகமான ஒரு பிரச்சாரங்களை மேற்கொள்வது போன்றுதான் இடம்பெற்றிருந்தது. இந்த வருடம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார் தானே, எல்லோரும் ஒரே மக்கள், இங்கு இன மத பேதங்கள் இல்லை, ஒரு குடையின் கீழ் இந்த இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ரீதியில் அவருடைய பேச்சுக்களாகட்டும் இல்லாட்டி பிரச்சாரங்களாகட்டும் அவ்வாறான விடயங்கள் தான் ஒழித்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் அவருடைய தலைமையில் வெற்றி கழிப்பு மேற்கொண்டு நிறைவடைந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வலிகள் ஆறாத நிலையில் இவ்வாறான விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்கின்றார்கள். இதே நேரத்தில் பல விடயங்கள் மாறி இருக்கிறது. குறிப்பாக பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை என்ற விடயம் இருக்காது, அனைத்து மதங்களும் முக்கியத்துவம் என்ற ரீதியில் தான் அவர்கள் ஆட்சி விட மாறினார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே மாறிப்போய் தான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு பகுதிகளில். இன்றைய தினம் சிங்கள தேசத்தில் வெற்றி கழிப்பு கொண்டாடப்பட்டிருக்கிறது.
நினைவு கூறப்பட்டிருக்கிறது 16 ஆண்டுகள் நிறைவையொட்டி. இந்த ஒரு வெற்றி கழிப்பு தொடர்பில் விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசன் எம்பி அவர்களும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து தொடர்பாக பார்க்கிற போது, இலங்கையில் அனைத்து மக்களும் இறந்த தம் அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவு கூறும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம் நாடு செல்ல வேண்டும். தெற்குல வடக்கில் நிகழ்ந்த அரசு மற்றும் அரசு சார்பற்ற பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு எதிராக வெற்றி கொண்டாட்டங்களையும் கூட கொண்டாடலாம். ஆனால் இந்த இலக்கை அடைய இலங்கை நாடு 30 வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தேட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே, அனுகுமார திசாநாயக்க, சையத் பிரேமதாச என்று எவராக இருந்தாலும் தீர்வுகள் தேடாவிட்டால் நாம் நின்று அதே இடத்திலேயே நிற்போம். இதுதான் உண்மை என தமிழர் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரான மனோ கணேசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மனோ கணேசன் எம்பி விடுத்துள்ள விசேட பதிவில் அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது, இலங்கை சமூகத்தில் மரணித்து போன உறவுகள் என்ற முள்ளிவாய்க்காலிலும் தெற்கிலும் நினைவு கூறப்படுகின்றார்கள். தெற்கில் இராணுவ வெற்றி விழா நடத்தப்படுகிறது. நினைவு கூறலும் வெற்றி விழாவும் ஒரு சேர நடத்தலாம். அந்த நாள் வர வேண்டும். ஆனால் அந்த இலக்கை 30 வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அவற்றுக்கு தீர்வு தேடாமல் அதனை அடைய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். 1948ஆம் ஆண்டு வருட குடியுரிமை வாக்குரிமை பறிப்பு சட்டங்கள், சிங்களம் மட்டும் சட்டம், பண்டா செல்வா மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் மற்றும் சந்திரிகாவினுடைய 2000 வருட தீர்வு திட்டம் ஆகியவை கௌரவமான முறையில் உதாசீனப்படுத்தப்பட்டமை, 13ஆம் திருத்தம் முழுமையாக அமல் செய்யப்படாமை, பல இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட இலங்கையினுடைய பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை, கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் அமல் செய்யப்படாமை, யுத்தத்தின் பின் மஹிந்த பான் கி மூன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டமை, இவ்வாறான தவறுகளை திருத்தி முன்னகர முடியாவிட்டால் எம்முடைய நாட்டினுடைய தேசிய பயணம் என்பது அதே இடத்தில் தான் நிற்கும் என்பதுதான் அவருடைய அந்த பதிவில் இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. உண்மையிலே யுத்த வெற்றி என்பது இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு அது எவ்வாறான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலையும் கரிசனை கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் பார்க்கிற போது அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் சென்ற வேளையில் எத்தனையோ மக்களுடைய குரல்கள் இன்றும் அதன் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. அவர்கள் அந்த சொல்லி அழுகின்ற போதும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு ஒரு ரணங்கள் நிறைந்திருக்கிறது. கடவுளை உனக்கு கண் இல்லையா, எந்த தெய்வங்கள் எங்கே என்கின்ற ரீதியில் தாய்மார்களுடைய அழுகுரலை நேற்று அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக அத்தனை வலிகள் நிறைந்ததாக அவர்களுடைய அந்த குரல்களூடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 16 வருடங்கள் என்பது காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்லுவாங்க. ஆனால் 16 வருடங்கள் கழிந்தும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணங்கள், அந்த காயங்கள் ஆறாத வடுக்களாக இருக்கிற போது அவர்கள் எத்தனை துன்பங்களை தினம் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அது யுத்தத்தில் மட்டுமல்ல, யுத்தத்துக்கு பின்னரான காலத்திலையும் எத்தனை காயங்களை அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். இதில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்குது. அவர்களுடைய அந்த குரல்கள், அவர்களுடைய அந்த ஆதங்கங்கள், அவர்கள் சொல்லி அழுத வார்த்தைகள், தங்கள் இறந்தவர்களுக்கு பிடித்தமானவற்றை உணவுகளை சமைத்து கொண்டு அங்கு படைத்து அதனை சொல்லி அழுகின்ற போதும், மீண்டு வரமாட்டாயா, என் தெய்வங்களை கொண்டு தரமாட்டீர்களா, இந்த இடத்தை விட்டு நீ வரமாட்டேன், உயிர் போனாலும் வரமாட்டேன்னு சொன்னியே, போயிட்டியே அப்படின்ற ரீதியில் அவர்களுடைய கண்ணீர்கள், அவர்களுடைய கூக்குரல்கள் அமைய பெற்றிருக்கிறது. ஒரு பக்கத்தில் நான் சொன்னது போன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்களும் இருக்கிறது. இறந்ததுக்காக அழுகிறது அந்த ஒரு ரணம் ஒரு பக்கம் இருக்கிற போது, காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் வருவார்கள் என்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் சாதாரணமாக யாருன்னு ஒரு குரல் கேட்டாலே ஓடி போய் பார்த்து எந்த மகன் தான் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் பார்க்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தையர்கள் என்றும் இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக யுத்த காலத்தின் போது கொல்லப்பட்ட ஏராளமான அப்பாவி பொதுமக்கள், அவர்களை இழந்த குடும்பத்தினர் கதறி அழுகின்ற போது, நேற்றைய தினம் வடக்கு கிழக்கெங்கும் 16 வருடங்களை கடந்த நிலையில் நினைவு கூறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்க்கிற போது தெற்கில் யுத்த வெற்றி கொண்டாட்ட நிறைவு இடம்பெற்றிருக்கிறது. இது எந்த ஒரு நாட்டில் நடக்கும் என்பது தெரியவில்லை, ஆனால் இலங்கையில் நடக்கிறது. இவ்வாறான இந்த ஒரு விடயங்களுக்கு
எதிர்ப்பை தெரிவித்து தான் சிலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது முப்படை அதிகாரிகள் மற்றும் சிப்பாய் சிலருக்கும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் தான் இதற்கான பணிப்புரையும் அவர் வழங்கியிருந்தார். இன்றைய தினம் அவருடைய தலைமையில் தான் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த பதவி உயர்வு இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி அந்த வகையில் தான் அந்த செயற்றிட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகின்றது. அதன் பிரகாரம் கடற்படையினுடைய 2 அதிகாரிகள் மற்றும் 1256 சிப்பாய்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. விமானப்படையில் பார்க்கிற போது 12 அதிகாரிகள் மற்றும் 848 சிப்பாய்களுக்கும் இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இராணுவத்தில் பார்க்கிற போது 10,093 சிப்பாய்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. எனவே யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர்களுக்கான பதவி உயர்வுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வெளிவந்து மேலும் சில விடயங்கள் செய்திகளை பார்க்கிற போதும் இந்தியாவில் சிறை தண்டனையின் பின்னரான நாடு கடத்தலை தடுக்குமாறு இலங்கை தமிழர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் என்று அதனை நிராகரித்திருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை தங்க வைக்கக்கூடிய சரணாலயம் இந்தியா அல்ல என்றுதான் அந்த நீதிமன்றம் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா? நாம் ஏற்கனவே 140 கோடி மக்கள் தொகையுடன் போராடி வருகின்றோம். இது எல்லா இடங்களிடமிருந்து வரும் வெளிநாட்டவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு சரணாலயம் அல்ல என்று நீதிபதியான தீபங்கர் தத்தா மற்றும் வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் தான் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவில் சிறை தண்டனை அனுபவித்த இலங்கை தமிழர் ஒருவர் தான் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பினால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி நாடு கடத்தலில் இருந்து பாதுகாப்பு கோரியிருக்கின்றார். எனினும் அவருடைய அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேறு ஏதாவது நாட்டிற்கு செல்லுங்கள் என அறிவுறுத்திய நீதிபதிகள் இலங்கையினுடைய அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள். சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட இலங்கையர்கள் 7 ஆண்டு சிறை தண்டனையை முடித்தவுடன் உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. இங்கே குடியேறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு சொல்லித்தான் நீதிபதிகள் வினவிய போதோ மனுவாதி ஒருவர் தான் ஒரு அகதி எனவும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் ஏற்கனவே இந்தியாவில் குடியேறி விட்டனர் எனவும் இலங்கையர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மனுவை நிராகரித்த நீதிபதிகள் இந்தியாவில் குடியேறுவதற்கான அடிப்படை உரிமை இந்திய குடிமகளுக்கு மட்டுமே உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த குற்ற செயல்கள் தொடர்பான செய்திகளும் வெளிவந்தது. அதாவது இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் என்று அதிகரித்து செல்கின்றது தானே, அந்த வகையில் எவ்வாறான குற்ற செயல்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விடயமும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரையில் 46 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவங்களில் 31 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடைய தூண்டுதலால் நடத்தப்பட்டவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகின்ற போது இது தொடர்பில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள குற்றக்குழுக்களின் தூண்டுதலினால் நடந்த இந்த 31 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள 41 துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 27 பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் எனவும் மீதி 14 D56 ரக துப்பாக்கிகள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பாக பார்க்கிற போது இன்றைய தினமும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதாவது தேகுவல நெதிமால பகுதியில் ஒரு கடை ஒன்றில் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் பிற்பகல் தான் இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நாள் தான் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதோடு இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் மீதுதான் இலக்கு வைத்துதான் இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாருடைய விசாரணைகளூடாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக தற்போது வரையில் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரங்கள் அதிகமாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் வெளிவந்து மிக முக்கியமான செய்திகளாக இருந்தது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.